பொங்கல் பண்டிகையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டுள்ள நிலையில் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு பயணிக்க ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏறக்குறைய ஒரு வாரம் அரசு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் இருந்து சொந்த ஊர் செல்வதற்கு பொதுமக்கள் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ள நிலையில் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சென்னையிலிருந்து செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளில் 2 மடங்கிற்கு மேலே கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி கன்னியாகுமரி பயணம் செய்ய இன்றைய தினம் பேருந்தில் பயணிக்க வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து 1050 ரூபாய் வரை கட்டணம் இன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 10ஆம் தேதி பயணம் மேற்கொள்வதற்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை முதல் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்வர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படும் நிலையில் இன்று 1050 ரூபாயாக இருக்கக்கூடிய கட்டணம் 3899 ரூபாயாக இருக்கின்றது. 10ஆம் தேதி கன்னியாகுமரி செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கன்னியாகுமரிக்கு சென்னையில் இருந்து செல்வதற்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் திருநெல்வேலியை பொறுத்தவரை இன்று கட்டணம் 799 ரூபாயாக இருக்கின்றது. ஆனால் 10ஆம் தேதிக்கான கட்டணம் என்று பார்த்தோம் என்றால் 2000 ரூபாயாக இருக்கின்றது. சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கு இன்று ஆம்னி பேருந்துகளில் 640 ரூபாய் கட்டணமாக இருக்கின்றது. அதே நேரம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சென்னையிலிருந்து மதுரை செல்ல வேண்டும் என்றால் கட்டணம் 1700 ரூபாயாக இருக்கின்றது. சென்னையிலிருந்து கோவை செல்ல வேண்டும் என்றால் இன்றைய நாளுக்கான கட்டணம் கிட்டத்தட்ட 850 ரூபாயாக இருக்கின்றது. ஆனால் 10ஆம் தேதிக்கு நாம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து கோவை செல்ல வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை மாலையில் செல்ல கிட்டத்தட்ட 2470 ரூபாய் என்று கட்டணம் இருக்கின்றது. தனியார் செயலியில் பொங்கல் பண்டிகைக்கான 10 முதல் 13ஆம் தேதி வரையிலான அந்த டிக்கெட் கட்டணத்தை பொறுத்தவரை கூடுதல் கட்டணம் இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அமைச்சர் இது குறித்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பது தெரிய வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டு பயணிகளிடம் வசூலிக்கப்படக்கூடிய கட்டணம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், ஆய்வில் கட்டணம் கூடுதலாக வசூலிப்பது தெரிய வந்தால் உடனடியாக அந்த பேருந்து பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்ற தகவலையும் போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். என்றாலும் 10ஆம் தேதி முதல் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்ல உள்ளோரை இலக்கு வைத்து தற்பொழுது ஆம்னி பேருந்துகள் மிக அதிக கட்டணத்தை நிர்ணயித்திருக்கின்றார்கள். வரக்கூடிய நாட்களிலும் இது அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் உள்ள நிலையில் அரசு போக்குவரத்து துறை தலையிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை மீண்டும் ஒரு முறை வரையறை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது.